முடிஞ்சிருச்சு. எவ்வளவு நேரம்? இருங்க டீம்க்கே ஓகே பண்றேன். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ரயான் என்கிட்ட பேச மாட்டான்டா. இவனுக்காக தான் நேத்து அவனை விட்டு கொடுத்தேன். அவன் கொஞ்சம் ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வேற ஒண்ணும் கிடையாது. மரியாதை கொடுக்கணும். அப்போ நீ பேசும்போதே மரியாதைன்னு ஒரு விஷயம் நீ நினைச்சாதான் கொடுக்க முடியும். கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றா. டாஸ்க் நினைச்சேன் கேவலமா இந்த டாஸ்க்ல கொடுப்பீங்களா? வச்சு முடிக்கிற வரைக்கும் இவர் ரயான் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருந்தாரு. அது பொண்ணுங்களை மார்க் பண்ற மாதிரி பாடி லாங்குவேஜ். சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தைப்படுறா சாரி. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷெஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 40 அண்ட் எபிசோட் 41 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். படிச்ச பையன் சரி நீ சொல்ற அவ்வளவுதான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது தீபக் வந்து பாய்ஸ் டீம் கிட்ட சொல்லிருக்காப்ல, இன்னும் நம்ம கிட்ட வெறும் 2 கப் ரைஸ் மட்டும் தான் இருக்குது. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு வந்திருக்கு இல்லையா, அதை கரைச்சி கஞ்சி மாதிரி ஆளுக்கு ஒரு கப்பா காலையில குடிச்சிடலாம், நைட்டுக்கு கோதுமை தோசை சுட்டு சாப்பிடலாம், அதுக்கப்புறமா ஃப்ரைடே ஒரு வேளைக்கு ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அதை பார்க்கும்போது அட பாவிகளா பாய்ஸ் டீம் என்னடா சொல்றீங்க, சோத்துக்கு இவ்வளவு பஞ்சமாய் போச்சா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து தீபக்லாம் வந்து போயிட்டாப்ல, அவர் தான் எப்பவுமே ரேஷன்லாம் கரெக்டா பாப்பாரு. இப்ப ரேஷன் பண்றதுக்கு தீபக் இல்லாம போனதுனால சிவகுமார், அருண் அண்ட் ஜெஃப்ரி இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ரேஷன் எல்லாமே ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு. 2 கப் தான் வரும், ஒரு வேளை தான் ரைஸ் இருக்கு. இதுல கஞ்சி வேறயா? பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம ஸ்கிப் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. வெறும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட போறேன்னு சொல்லி சொன்னா எப்பறா ஒப்பித்த போறீங்கன்ற மாதிரியே இருந்துச்சு. நாளைக்கு அந்த கஞ்சி குடிச்சிட்டு ஃப்ரைடே வந்து ரைஸ் வைக்கலாம் ஒரு வேளைக்கு. அண்ட் பாய்ஸ் டீம்ல இந்த மொத்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சாச்சனா புள்ளி உள்ளதா உட்கார்ந்துச்சு. அந்த புள்ளிக்கு மனசு கேட்கல போல இருக்கு. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ரைஸ் எடுத்து கொஞ்சம் பாய்ஸ் டீமுக்கு போட்டு விட்டுருச்சு. அந்த டைம்ல ரஞ்சித்தும் அங்க தான் நின்றாப்ல. பட் அந்த மனுஷன் வந்து கண்டுக்கவே இல்ல. இந்த புள்ளியும் சிரிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுச்சு. பரவாயில்லடா நல்ல மனசு புள்ளியா இருக்குது, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து எடுத்து போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இந்த ரைஸ் எல்லாம் தொடர்ந்தே வைக்கிறது? அண்ட் வழக்கமா பிக் பாஸ்னாலே சீசனுக்கு ஒரு லவ் ஜோடி இருக்கும். அந்த லவ் ஜோடி போக போக கொஞ்சம் கிரிஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. பட் இந்த சீசன்ல அந்த மாதிரி இல்லடா, அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சௌந்தர்யா அண்ட் ரயன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டி இருக்கு பாருங்க, அதை தாங்கிக்கவே முடியல. இந்த ரயன் இந்த வீட்டுக்குள்ள வந்தனால சௌந்தர்யா ரயன் கூடயே தான் இருக்காங்க. ஈவன் இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிகிற வரைக்குமே ரயன் கூட தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுல ஏதோ சண்டை ஆகி போச்சு போல, ரயன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளிட்ட வாங்கின ரிங்கெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. உடனே சௌந்தர்யா என்ன ரயன் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறது. அப்புறம் ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு பாரா ஜெஃப்ரி இந்த ரயன் கிட்ட பேச மாட்டாங்க சேர்த்து வைடான்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்றது. அப்புறம் ஜாக்லின் கிட்ட போயிட்டு ரயன் கிட்ட பேச மாட்டான்னு சொல்றது. அப்புறம் வெளியே போயிட்டு இந்த விஷால் கிட்ட பாரு இந்த ரயன் கிட்ட பேச மாட்டாங்க சேர்த்து வைன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கிரிஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷால் ரயான் என்கிட்ட பேச மாட்டான்டா. இதான் எங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம். ஆக மொத்தத்துல சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லா பாசிட்டிவா தான் இருந்துச்சு. நான் ஏதாச்சும் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி களை இறங்கினதுக்கு அப்புறமா தான் ஐயா இதுக்கு இந்த புள்ள எதுவும் பண்ணாம இருக்கிறதே பெட்டர் தான் போல என்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இவனுக்காக தான் நேத்து அவனை விட்டு கொடுத்தேன். அவன் கோச்சிக்கிட்டான். அவன் என்னோட ரிங்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறமா இந்த ஆடியன்ஸ் போல்னு சொல்லி ஒன்னு கேட்பாங்க இல்லையா, அதுல இந்த வாரம் எந்த டீம் வந்து ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது அதிகமான பேர் வந்து கேர்ள்ஸ் டீம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. சோ இன்னைக்கு ஃபுல்லா கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டு சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு பெண் வீட்டார் அனைவரும் ஒரே கலரில் உடை அணிய வேண்டும். அப்புறமா இந்த பாய்ஸ் டீம் கிட்ட தான் சாப்பாடு இல்லையா, எல்லாரும் காஞ்சி போய் பசியில கார்டன்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அங்கேயும் போயிட்டு இந்த சாச்சனப்புல உட்கார்ந்துச்சா. அப்ப விஷால் கிட்ட சொல்லுது வீக்கெண்ட் எபிசோட்ல உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த புள்ள 2 கப் அரிசி எடுத்து போட்டுச்சு இல்லையா, அது வந்து இந்த மனிதாபிமானம் அடிப்படையில் இந்த பாய்ஸ் டீம் மேல இருக்கிற அக்கறையில எடுத்து போட்ட மாதிரி தெரியல. இந்த புள்ள எதுக்காக எடுத்து போட்டிருக்கு அப்படின்னா, இப்படிலாம் எடுத்து போட்டா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி நம்மள பாராட்டுவாரு, பரவாயில்லமா நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பாய்ஸ் டீம் மேல இருக்கிற அக்கறையில் தான் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவாங்கன்றதுக்காகவே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வீக்கெண்ட்ல மேபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரலாம். அப்புறமா இந்த வாரத்துடைய கேப்டன் அருண் பிரசாத்துக்கு கேப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்து உன்னுடைய கேப்டன்சி முடிகிற வரைக்கும் நீ கழட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டார் இல்லையா. இந்த டாஸ்க் நடக்கும்போது யூஸ் பண்ணல, சரி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் யூஸ் பண்ணாம இருந்தா இல்லையா. அவ பிக் பாஸே கேட்டார் எங்க அருண் அந்த கேப் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து மாட்டின உடனே மஞ்சுரிக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. எங்க பிக் பாஸ் சொன்னாதான் கேட்பீங்களா, நான் நேற்று நைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் காது கொடுத்து நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
இல்லையம்மா நான் இப்படிலாம் பண்ணனேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுவே நக்கலா தான் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லையம்மா சாட்சனா கூட இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சாட்சனா கிட்ட கேட்டா இல்ல அது நீங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணல, அது வேற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சொல்லி விட்டோன்னே அருண் பார்த்தாப்ல சரி ரைட்டுமா எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மஞ்சள் இருந்து 5 ரிப்பன்ல 1 ரிப்பனை பிடிக்கி விட்டாங்க. காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்துல நான் எதுவுமே செயல்படல. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுவும் அப்புறமா இந்த சௌந்தர்யா புள்ள பார்த்துச்சு என்னது இது இந்த மாதிரி தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல நம்ம தான வழக்கமா பண்ணுவோம். வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து மஞ்சள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருடா என் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து எந்திச்சு வந்து அதாவது இந்த ஒழுங்கா மைக்கு போடல அப்படின்னா அது கேப்டன் தான் பார்க்கணும். கேப்டன் கரெக்டா பார்க்கறாரு. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது கொஞ்சம் கூட சென்சிபிளாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோன்னே தீபக் அங்கே வந்துட்டாப்ல எம்மா அது அருண் சொன்னது இல்லம்மா பிக் பாஸ் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓ பிக் பாஸ் சொன்னதா இப்போ எப்படி சமாளிக்கிற பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கொடுத்தாருன்னா கேப்டன் கவனத்திற்கு இன்னும் நான் சொல்லியே முடிக்கல அது எனக்கு தெரியாதா இருக்க நான் முழுசா பேசிக்கிறேன் முழுசா கேட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு சொல்லுது. அதாவது கேப்டன் அதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த டாஸ்க்குமே சென்சிபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. எப்படி பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் சென்சிபிளா இல்லையாமா அதுக்கு அருண் கொடுத்த டாஸ்க்குமே சென்சிபிளா இல்லையாமா ஆனா இந்த புள்ள சென்சிபிளா பேசிக்கிட்டு இருக்காமா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கே கடுப்பாகும் போது அங்க உட்கார்ந்து ஹவுஸ்மேட்ஸ் எங்களுக்குலாம் சென்சிபிளா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மைக்ல பக்கத்துல போடுறாங்களோ அவங்க பக்கத்துல இருந்து ஓடுறாங்க. உடனே சௌந்தர்யா புள்ள பார்த்துச்சு ஓஹோ எல்லாரும் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா சரி ரைட் இப்போ உன்னை மன்னிச்சிடுறேன் நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போய் உட்கார்ந்துருச்சு அந்த புள்ள. நீங்களே எதிர்த்ததுனால நான் வந்து விட்டுட்டேன். ஆக மொத்தம் இந்த சௌந்தர்யா புள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எதையாச்சும் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதை தவிர்த்து கடைசி வரைக்கும் சென்சிபிளா இந்த புள்ள எந்த பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணாம அடுத்தவங்க பண்ற எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து கொஞ்சம் கூட சென்சிபிளே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா வாய மூடுடா. அப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய செகண்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து ஒரு ஊர்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கதையை 30 வாக்கியமா பிரிச்சு கார்ட்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த கார்ட்ஸை அப்படியே ஆர்டரா வந்து அடுக்கணுமா. யார் வந்து ஃபர்ஸ்டா 3 கதைகளையும் கரெக்டான ஆர்டர்ல அடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஸ்மாவில் ஒவ்வொன்றாக காண்பிக்கப்படும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த அணியே வெற்றி பெற்றது. அண்ட் ஒவ்வொரு டீம்ல இருந்து 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரனும் அருண் பிரசாத்தும் வந்திருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஆனந்தியும் ஜாக்லினும் வந்திருந்தாங்க. சோ பாய்ஸ் டீம்ல முத்துக்குமரன் பார்த்து பாப்பல கேர்ள்ஸ் டீம்ல ஆனந்தி பார்த்துப்பாங்க. மீதி 2 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கேர்ள்ஸ் டீம்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனந்தி அண்ட் மஞ்சரியும் வந்து தமிழ் ஆற்றல் கொண்டவங்க தான். சோ மஞ்சரியை கூட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து இன்னுமே டஃப்பா இருந்திருக்கும். ஆனா ஏன் மஞ்சரியை விட்டுட்டு ஜாக்லினை கூட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஜாக்லின் வந்து அதாவது யார் வந்து கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க எல்லாரும் போய் ட்ரை பண்ணட்டும் அப்படி சொல்லி யோசிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அதை இதுலயா யோசிக்கிறது. இது வந்து ஒரு ஸ்கில் டாஸ்க் அதுவும் தமிழ் ஆற்றல் கொண்ட டாஸ்க் அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ் வந்து கரெக்டா தெரிஞ்சவங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். சோ இதுல மஞ்சரி போயிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஏன் மஞ்சரியை விட்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டல. இந்த டிஸ்கஷனையும் நமக்கு காட்டவே இல்லை. அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண உடனே இதுல வந்து தீபக் ஜட்ஜா தான் இருந்தாப்ல. ஆனாலும் பாய்ஸ் டீம் அதுக்கு மேல வைடா இதுக்கு கீழே வைடா அப்படின்னு பாய்ஸ் டீமுக்கு ஹெல்ப்பே பண்ணிட்டு இருந்தாப்ல. நல்ல வேளை இதெல்லாம் வெளியே டிவில டெலிகாஸ்ட் பண்ணல. டெலிகாஸ்ட் பண்ணி தான் தீபக் போட்டு எல்லாரும் வாட்டி எடுத்துப்பாங்க. பட் இது வந்து கேர்ள்ஸ் டீம் கூட வந்து கவனிக்கல. பிக் பாஸே கவனிச்சு தீபக் நீங்க ஜட்ஜ்னு ஞாபகம் இருக்கா இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வானே பண்ணிட்டாப்ல. தீபக் நீங்க சூப்பர்வைசர். ஓகே ஓகே ஓகே. சோ ஒன்ஸ் 2 டீமே கரெக்ட்டா அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யார் ஃபர்ஸ்டா பஸர் அடிக்கறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ கேர்ள்ஸ் டீம் போய்ட்டு ஃபர்ஸ்டா பஸர் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டா கேர்ள்ஸ் டீம் உடைய கதைகளை செக் பண்ணி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் போர்டு மட்டும் தான் கரெக்ட்டா இருந்துச்சு தவிர்த்து மத்தது எல்லாமே அப்படியே ஆர்டர் மாறி இருந்ததனால ஃபர்ஸ்ட் கதையில வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைச்சிச்சு. செகண்ட்ல வந்து 6 பாயிண்ட் கிடைச்சு. தேர்ட்ல வந்து 8 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. சோ டோட்டலா 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. முதல் கதையில 1 இரண்டாவது கதையில 6 மூணாவதுல 8 7 8 15 மார்க். அண்ட் அப்படியே பாய்ஸ் டீம்ல செக் பண்ணி பாக்கும்போது ஃபர்ஸ்ட் கதையில 6 பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அண்ட் செகண்ட்ல 10 அவுட் ஆஃப் 10 16 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்டேஜ்லயே வந்து பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த தேர்ட்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்ததால டோட்டலா 19 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் டாஸ்க்ல பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்க்ல ஆண்கள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்ரெடி நடந்த இந்த பால் டாஸ்க்ல வந்து கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த செகண்ட் டாஸ்க்ல பாய் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்டா நடக்க போற டாஸ்க்ல யார் வின் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது. சரியான போட்டி. அண்ட் இன்னைக்கு ஃபுல் எபிசோட்லயுமே இந்த பாய்ஸ் டீமுக்கு சரியான சாப்பாடு இல்ல. அவங்க வந்து பட்னியா இருக்காங்க அப்படிங்கறது அடிக்கடி காமிச்சிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. இப்போ கூட வந்து விஷால் வந்து மச்சான் எனக்கு பசிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் இருக்கிற கஞ்சியை ஆளுக்கு ஒன்று அடிச்சிடலாம் ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டை போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கஞ்சியும் ஆம்லெட்டையும்
கேன் தட்டி விட்டுறோம். வா. தாங்குமா தாங்குமா இல்ல தாங்கணும். அண்ட் இதுக்கு மட்டும் நம்ம பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யாராச்சும் சமைக்க வராங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ள பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, உள்ள வந்து சமைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ திடீர்னு விஷால் என்ன சொல்றாப்புல, ரயன் வந்து சமைக்க வரும்போது, ரயன் உனக்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது, பட் உனக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த டீமுமே வெளியே ஒரு டாஸ்க் பண்ணணுமா. எவ்வளவு நேரத்துக்கு? இவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்குமே வெளியே இருக்கிற எல்லாருமே அந்த டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டா, நீயே ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. அப்ப ரயன் வந்து இப்படி இடுப்புல கை வச்சு ஒரு மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி ரைட் நல்லா இருக்கு, நீயே போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்புல. இவர் போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொன்ன உடனே மஞ்சரி கேட்கறாங்க, எதுக்கு உங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட், எதுக்கு நாங்க எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நடந்தாலும் அப்படிதான் நடக்கணும். நான் சமைக்கிற வரைக்கும் நீங்க வந்து எல்லாருக்கும் டாஸ்க் கொடுப்பீங்க. அப்ப ஆனந்தி போயிட்டு இந்த கேப்டன் கிட்ட சொன்னா, அருண் சொன்னாப்ல, ஆமா அதாவது யாரு உள்ள வராங்களோ அவங்க பனிஷ்மெண்ட் கேட்கறதுக்கு அவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, எதுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே டாஸ்க் பண்ணணும், அப்படிதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசினாப்ல மனுஷன். யாரு சமைக்க வர்றாங்களோ அவங்களுக்கு டாஸ்க் பண்ணலாம், அவங்க சமைக்கிற வரையும் மத்தவங்க எல்லாரும் டாஸ்க்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து. ஆனாலுமே விஷால் விடல, இதுக்கு முன்னாடிலாம் அவங்க எல்லாம் பண்ணாங்களே, ஏன் திடீர்னு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்பயுமே அருண் பிரசாத் என்ன சொல்றாப்ல, என்னுடைய கேப்டன்சியை நான் அலோவ் பண்ண மாட்டேன், என்னுடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் யாரு உள்ள சமைக்கிறதுக்காக வராங்களோ அவங்க பெர்மிஷன் கேட்டு உள்ள வரணும், அவங்களுக்கு மட்டும் டாஸ்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப முத்துக்குமரன் சொல்றாப்ல, சரி விடுங்க, அவ்வளவு ஸ்போர்ட்டிவ் வயலட்டா விட்டுருங்க, இந்த தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் மட்டும் பண்ணட்டும், மத்தவங்க எல்லாம் வரட்டும் சொல்லி சொன்னோம்ல, அது வேணாம், எல்லாருக்கும் வரட்டும், எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது, டேய் உங்களுக்கு வாரம் இதே பொழப்பா போச்சாடா, லாஸ்ட் வீக் கேர்ள்ஸ் டீம் கேட்டதுக்கு 2 நாள் போட்டு இழுத்து அடிச்சீங்க, இப்போ நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க, இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்ல, பாத்திரங்கள் வரதுக்கு ஒரு ஆள்னு சொன்னீங்கல்ல, அதை வேணா டிராப் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, டிராப் பண்ணி எல்லாரும் டாஸ்க் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஜாக்லின் வந்து எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா தட்டு கழுவுறதுக்கு வந்து ஒரு ஆள் மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ணா போதும், மத்த எல்லாரும் போய்க்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அப்ப இனி நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த எதிர்பாராதங்கள் அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா, அது ஜாக்லினுக்கு தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியல. நான் கூட இப்ப கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இதே வந்து சரி ஓகே அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும்போது வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. சோ எந்த நேரத்துல எப்படிப்பட்ட பேச்சு பேசுவாங்க அப்படிங்கறத ஜாக்லினால மட்டும் தான் கணிக்க முடியும் போல இருக்கு. இந்த டாஸ்க் எனக்கு ஓகே தான் தோணுது. அப்புறமா இந்த ஆனந்தி போயிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்றாங்க, டாஸ்க் பண்ண போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதா, ஆனா வெளிய இருக்கிற எல்லாரும் இந்த பனிஷ்மெண்ட் அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நியாயமா தான் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, இந்த பனிஷ்மெண்ட் வந்து இடுப்புல இப்படி கையை வச்சு தூக்கி நிக்கணுமா, அது வந்து ரயன் சொல்லியிருக்கான், இது எப்படி தெரியுமா, பொண்ணுங்களை மார்க் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா அந்த பையன் ரொம்ப கேஷுவலா இப்படி தான் சொல்லி பார்த்தான், அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொன்ன ஒரு விஷயமா. ஆனா அதை கூட பொண்ணுங்களோட மார்க் பண்றதுக்காக ஒரு ரியாக்ஷன், இதை வேணும்னே யோசிச்சான்ற அளவு கொண்டு போறியே, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த பொண்ணு பையன் அப்படிங்கிறத பிரிச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறது பூராமே இந்த ஷோல பொண்ணுங்களா தான் இருக்காங்க. சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இவர் ரயன் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருந்தாரு, அது பொண்ணுங்களை மார்க் பண்ற மாதிரி பாடி லாங்குவேஜ். ஆனா இதையும் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எதுக்காகப்பா பொண்ணை மார்க் பண்ணி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ரயனை கேள்வி கேட்டாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு, அவஸ்தப்படுறா சாரி. அப்புறமா கொஞ்ச நேரத்துல தர்ஷிகா எல்லாருக்கும் வந்து பாய்ஸ் டீம் சொல்றது ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாரும் ஓகேன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கரமா ஷாக்கிங் ஆகி போச்சு. என்னடா இது, உங்க மைண்டை நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்களாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இல்ல அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க. இப்போ உடனே ஓகேன்னு சொல்லி சொல்றாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து கேப்டன் போயிட்டு ஆனந்தி கேட்கும்போது எனக்கெல்லாம் ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி வந்து இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 9 பேருமே வந்து இந்த டாஸ்க் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுடைய விருப்பம் என்ன? எனக்கு இந்த விருப்பம் இல்ல கேப்டன். அப்புறமா கரெக்டா கணக்கெடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கரெக்டா கணக்கு எடுத்தாச்சு, 4 பேருக்கு ஓகேவா 4 பேருக்கு நாட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு பக்கம் ஜாக்லின் வச்சா இப்படி கையை வச்சுட்டு இப்படி தூக்கி நிக்கணும்டா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு சவுண்ட் ஆமாடா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ இடுப்புல கையை வைக்க சொல்றாங்க. இது எவ்வளவு நேரத்துக்கு அங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும், லஞ்சுக்கெல்லாம் உள்ள போய் லஞ்சை முடிச்சு சர்வ் பண்றதுக்குலாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். அந்த 3 மணி நேரம் இப்படி தூக்கிட்டே சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் இதுதான் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பண்ணிடுவீங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, தூக்கி மண்டையில வச்சுட்டு திரிக்காம நீங்க 3 மணி நேரத்துக்கு மண்டையில ஏதாச்சும் பிடிச்சி சுத்திக்கிட்டே இருந்தா தான் தெரியும், ஆஹா அன்னைக்கு தேவையில்லாம ஓகே சொல்லிட்டோம் போலியேன்னு. அது எங்களுக்கே கஷ்டமா, நாங்களே ஒரு ஆனந்திக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா, ஒரு பக்கம் ஆனந்தி மஞ்சரி அப்புறம் சாச்சினா இவங்க எல்லாருமே இதெல்லாம் ஓகே கிடையாதுங்க, எப்படிங்க 3 மணி நேரம் சமையல் பண்ணுவாங்க, 3 மணி நேரம் நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஐயா
என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க, போடா ராய் போடா உள்ள போடா, எல்லாருக்கும் ஓகேடா போடா, டீம் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க போடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு டிசிஷன் எடுத்து அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்மா இது போன வாட்டி உள்ள போய் உட்கார்ந்துருந்தியே ஆக்வர்டுன்னு சொன்னது கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணாப்லையே அந்த மாதிரி உள்ள அமுச்சு விட்டுட்டு இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறியான்ற மாதிரியே இருந்துச்சு. ஏதாச்சும் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்றியா, இங்க என்ன நடக்குதுனாச்சும் உனக்கு தெரியுதா, இங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்காச்சும் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ரயன் வர முழிக்கிறான், இந்த புள்ள என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப கேர்ள்ஸ் டீம்ல சொல்றாங்க, என்னம்மா இங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, நீயே ஓகே ஓகே டீமுக்கு ஓகேவான்னு 3 பேர்ட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க 3 பேர் டீம் இல்லையா? ஏமா மொத்தமா 10 பேர் 3 பேர் என்னன்னு கேக்குறாங்க, டீமுக்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ பேசுறது உனக்கே புரியுதான்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப அவங்க புரிய வைக்கிறாங்க, அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இது எப்படி ஓகேன்னு அதெல்லாம் பண்ணிடலாம், அது டாஸ்க் பண்ற எங்களுக்கே ஓகேன்றோம், எங்களுக்குலாம் ஓகேன்றோம். ஏமா டாஸ்க் என்ன உங்களை மட்டுமா பண்ண சொன்னாங்க, மொத்த டீமையும் பண்ண சொன்னாங்கம்மா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு பேசுமான்ற மாதிரியே இருந்துச்சு. சௌந்தர்யா பிள்ளைக்கு என்ன தெரியுமா, வீக்கெண்ட் எபிசோட்ல நமக்காக கை தட்டுறதுக்கு ஒரு 50 பேர் வராங்க, இல்ல இந்த எடிட்டரே வந்து நமக்காக சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு விடுறான், அவங்கள திருப்திப்படுறதுக்காக 4 விஷயம் பண்ணுமா இல்லையா, அதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்குது புள்ள. மத்தவங்க டாஸ்க் பண்றதுன்னு உனக்கு ஓகே இல்லன்னு, மத்தவங்க தான் நாங்க எல்லாரும் எங்களுக்கு ஓகே. நம்ம வழக்கமா 4 பேர் இந்த பக்கம் இருக்காங்க, 4 பேர் அந்த பக்கம் இருக்காங்கன்னா மெஜாரிட்டி பேஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க, வோட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வோட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அப்ப ரயன் போய் சொன்னாப்ல, ஒருவேளை ஏன் ஓட்டி நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சனா புள்ள அங்கேருந்து ஓடி வந்து இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிச்சு. அதாவது ரயன் இந்த வாரம் இந்த வீட்டுல இருப்பான், அடுத்த வாரம் அங்க போயிடுவான், அதுக்கப்புறம் நம்ம தான் இதுக்காக கஷ்டப்படணும், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. எப்பயுமே மெச்சூரிட்டி இல்லாம பேசக்கூடிய சாச்சனா புள்ளியே நீ கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசிச்சு. ஆனா இந்த ஜாக்லின் போல சொல்லுது, அப்படி பார்த்தா அடுத்த வாரம் நான் எலிமினேஷன் போயிடுவேன், அப்ப ஏன் ஓட்ட கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. ஏமா அந்த புள்ள சொல்ற பாயிண்ட் நீ சொல்ற பாயிண்ட் எங்கேயாச்சும் ஒத்து போதாமா, ஏமா இருக்கிற நடப்பை பத்தி பேசுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதனால இவங்க நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஹைலைட் ஜாக்லின் சொன்ன அடுத்த பாயிண்ட் தான், அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிஸ்கஷன் ஒன்னு நடந்துச்சு தெரியுமா, அதுல விஷால் போட்ட ஓட்டு தான் கேமையே சேஞ்ச் பண்ணிச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏமா அது நீங்களா விஷால சேர்த்துக்கிட்டது கிடையாதுமா, பிக் பாஸே விஷால இந்த டிஸ்கஷன்ல சேர்த்துக்கணும், அவரோட ஒப்பீனியனை நீங்க ஏத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க, அதுக்காக பண்ணதுமா. கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டற மாதிரியே இருந்துச்சு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போடணும்னு கேட்டப்ப விஷால் ஓட்டு முக்கியமான ஓட்டா இருந்தது. ஆக மொத்தத்துல ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அந்த முடிவுக்கு சாதகமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அப்ப சேர்த்துப்பாங்க. இப்ப ரயான் வந்து அவங்க சொல்ற முடிவுக்கு சாதகமா இருக்காப்ல, அதனால ரயானுக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க. இதுவே ரயான் வந்து நான் நாட் ஓகேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆமா சாச்சா நான் சொல்றது கரெக்ட் தான், ரயான் இந்த வாரம் இருப்பான் அடுத்த வாரம் போயிடுவான்ல, ரயான் உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. இனிமேல செய்ய வேண்டியிருக்கும் மாமே, நாட்டு நிலைமை அப்படி. இதுல சௌந்தர்யா தான் ஹைலைட். சாச்சனா பேசிட்டு இருக்கும்போது இங்க பாரு சாச்சனா அப்படின்னு சொல்லி சொன்னோட, அக்கா கொஞ்சம் வாய் முடிச்சு பாருங்க, சும்மா நோயின்ட்டு எனக்கு பேச இஷ்டம் இல்ல, எனக்கு பேச இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அன்சிதா மாடல்ல கொஞ்சம் திட்டி விட்டுருச்சு. உடனே சௌந்தர்யா மூஞ்சே மாறி போயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்துச்சா. அப்புறமா கொஞ்ச நேரத்துல நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காதை மூடிட்டு உட்கார்ந்த உடனே ஜாக்லின் பார்த்தாங்க, ஆஹா போன வாரம் சாச்சனாக்கும் சௌந்தர்யாக்கும் இதே மாதிரி சண்டை போச்சு, அப்ப பக்கத்துல இருந்தது நம்ம தான், ஏன் வந்து தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி மட்டும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்ல, அந்த கேள்வி இந்த வாரமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால இப்ப கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு சௌந்தர்யா எதுக்கு மார்க்கிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருச்சு. என்னடி மார்க்கிங் கேட்டா, அந்த புள்ள பேசுறது கேட்க வேணாம்னு சொல்லிட்டு காதை முடிந்தாங்க இல்லையா, அது மார்க்கிங்ல வந்துருச்சாமா, இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற ஜாக்லின் சௌந்தர்யா பார்த்து சொல்றாங்க, எதுக்கு அவ பேசும்போது நீ உள்ள போற, எதுக்கு நீ அவளை குறை சொல்ற, ஏன் எல்லாருக்கிட்டையும் நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி. எங்க சௌந்தர்யா முந்திக்கிட்டு போய் ஜாக்லினை சொல்லிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அந்த டயலாக்லாம் ஜாக்லின் முந்திக்கிட்டே சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டாங்க. சும்மா எல்லாரும் குறை சொல்லியே உட்காராத, நான் எங்க யாரை குறை சொன்னேன். இதுல இன்னொரு பக்கம் பவித்ரா இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அவங்களும் உள்ள போய் கலந்துக்க மாட்டாங்க, அப்புறமா என்ன இன்வைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வேற கோச்சிப்பாங்க இல்லையா. நான் பெட்ரூம்ல உட்கார்ந்திருந்தேன், என்னையே கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. எம்மா நீ காணாம போயிட்ட காணவில்லைன்ற போர்டு மட்டும் தான் அடிக்கல, ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா நீயே வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடணுமா, இன்வைட் வேற பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. அப்ப எதுக்குமா உனக்கு கோபம்னு சொல்லி கேட்டா, இந்த சௌந்தர்யா புள்ள வந்துட்டு எல்லா டீம் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களே, போடா ராயன் சொல்லிட்டு உள்ள அமுச்சு விட்டாங்கல்ல, என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உன்கிட்ட மட்டும் இல்லம்மா, வீட்டுல யாருக்கிட்டையுமே கேட்கல. உடனே ஜாக்லின் வந்து ஏன் சௌந்தர்யா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லாம கண்டதையும் உழைட்டு இருந்தாங்களா, கடைசி வரைக்கும் நீ பண்ணதப்ப ஒத்துக்கவே மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் கேட்டு இருந்தாங்க. நீ போய் சொல்ல வந்து தப்புன்னு புரிய தடுத்துட்டீங்களே பண்ணிட்டீங்களேனா என்னது? இல்ல இந்த ராணவ் ஜெஃப்ரி சத்யாலாம் நல்லா சொகுசா உட்கார்ந்துட்டு லாஸ்ட் வீக் நாங்க இப்படி கத்திட்டு இருக்கும்போது எப்படி வேடிக்கை பார்த்திருப்பீங்க, இப்போ நீங்க அடிச்சுக்கோங்கடா நாங்க உட்கார்ந்து ஜாலியா பாக்குறோம்ன்ற மாதிரி ஏதோ ஐபிஎல் மேட்ச் உட்கார்ந்து ஜாலியா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே கேர்ள்ஸ் டீம் நான் சரி ரைட் இங்க உட்கார்ந்து சண்டை பிடிக்க வேணாம், வாங்க ரூம்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா.
நம்ம பவித்ராக்கு வந்து லாஸ்ட்ல உட்காந்துட்டாங்க. என்ன இப்பயும் கூப்பிடல, என்ன கூப்பிடல அப்படின்ட்டு இருக்கீங்க. அம்மா யாருமா நீங்க? உங்களுக்கு உள்ள இருக்கும் போது நான் தெரியல, இங்க இருக்கும் போதும் தெரியல. ஒவ்வொரு வாட்டி வாமா பவித்ரான்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியா போயிட்டு எல்லாரும் சமாதானம் படுத்தி கூட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா தர்ஷிகா சொல்றாங்க, அதாவது சமைச்சு முடிக்கிற வரைக்குமே நம்ம இந்த டாஸ்கை பண்ணணும் அப்படின்னா எனக்கும் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓட்டை வந்து மாத்திட்டாங்க. அப்புறமா எல்லாருமே அவங்க ஓட்டை வந்து மாத்திட்டாங்க. கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைம் கன்சியூம் பண்ற மாதிரி நாங்க பண்ண முடியாது. ஒண்ணு உள்ள போறாங்களே சமைக்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, அப்படி இல்ல வெளிய இருக்கவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுங்க, இந்த டைம் வரைக்கும் நாங்க பண்ணணும்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் தான் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேப்டன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னே கேப்டன் போயிட்டு பாய்ஸ் டீம் கிட்ட சொன்னாப்ல. 1 hour எபிசோட்ல காட்டும் போது என்னப்பா ஓகேவா ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் டீம் முடிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க இல்லையா? ஆக்சுவலா லைவ்ல பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேர்ள்ஸ் டீம் வழக்கமா எப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்களோ அதை விட டபுள் மடங்கு பாய்ஸ் டீம்ல டிஸ்கஷன் போச்சு. விஷால்லாம் மூச்சு அடிக்க 2 மணி நேரத்துக்கு நான் பேசுறது தான் கரெக்ட்ன்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாப்ல. 8 ரவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. இதுல ஜெஃப்ரி சொல்றாப்ல, வழக்கமா கேர்ள்ஸ் டீம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கடா, சீக்கிரம் முடிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அருண் பிரசாத் மறுபடியும் ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டே இருந்தாப்லையா? அப்ப ஜெஃப்ரி சொல்றாப்ல, எத்தனை வாட்டி நீங்க ஒப்பீனியனை கேட்பீங்க, ஒரு முடிவை சொல்லி விடுங்க, நீங்க வந்து ஒப்பீனியன் தான் கேட்கணும், அது ஒரு வாட்டி கேட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லானுமே மறுபடியும் பாய்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒப்பீனியனை சொல்லிட்டே இருந்தாங்க. அதை வந்து அருண் பிரசாத் கேட்டே இருந்தாப்ல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 2.5 மணி நேரம் இவங்க எடுத்துட்ட டிஸ்கஷன் மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் கேர்ள்ஸ் டீம் சமைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரிசல்ட் சொல்ல போறாங்க, சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சமைக்க போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. அட்லீஸ்ட் நீங்க சமைங்க, நான் டிஸ்கஷனை முடிச்சிட்டு வரேனாச்சு அருண் பிரசாத் சொல்லிருக்கலாம். அதையும் அந்த மனுஷன் சொல்லல. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் சத்யா வந்து கிட்டத்தட்ட 2 நாள் எடுத்துட்டாப்ல இல்லையா? பட் வந்து அருண் பிரசாத் அவ்வளவு டைம் எடுத்துக்கல, பட் 2 மணி நேரம் எடுத்துட்டாப்ல. சத்யா லாஸ்ட் டைம் 2 நாள் எடுத்துமே கரெக்டான முடிவை சொல்லல, பட் அருண் பிரசாத் ஒரு நல்ல முடிவை சொன்ன மாதிரி இருந்துச்சு. சமைக்கிறவங்களுக்கும் இங்க டாஸ்க் பண்றவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சமையல் கொஞ்சம் லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த சாச்சனா புள்ள கேர்ள்ஸ் டீம் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்னமா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, நேத்து வந்து பாய்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அங்க தான் இருந்தேன், அவங்க வந்து பசியோட இருக்காங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு மனசே கேட்கல, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் வந்து 2 பிரைஸ் எடுத்து பாய்ஸ் டீமுக்கு போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்காரு, பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் திட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எம்மா நீ ஏதோ மனிதாபிமானம் அடிப்படையில் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லம்மா, நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அது தெரியாம போயிட போதும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படியாவது வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இதை பத்தி பேசிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் டீம் அப்படியா சரி ரைட் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி பெருசாலாம் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. பாரு நீ பண்ணது ஒரு வரைக்கும் ஓகே தான், நல்ல விஷயம் தான், ஸ்வீட்டான விஷயம் தான், பட் இருந்தாலும் பாய்ஸ் டீம்லயும் சில பேர்லாம் வந்து வைராக்கியத்தோட இருக்காங்க, இந்த கேமை சீரியஸா விளையாடணும்ன்ற மாதிரி இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் நீ பண்ணது தப்பா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்ளோ பட்னியா இருந்தாலும் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன், நாங்க 2 பேர் இருக்காங்க, நம்மளோட இந்த கருணை வந்து அப்ப சௌந்தர்யா வந்து ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. அந்த சாச்சனா புள்ள வந்து மரியாதை கொடுக்க மாட்டேது, மரியாதை பேச மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது சாச்சனா புள்ள ஒட்டு கேட்டு வந்துச்சு. என்ன மரியாதை கொடுக்கல, உங்களை வாடி போடி நான் பேசினேன், வாங்க போங்க தானே பேசினேன் அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, பேர சொல்லி கூப்பிடறலன்றாங்க. அந்த புள்ள பேர சொல்லி கூட கூப்பிடல, எனக்கு ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. இருந்தாலும் பேர சொல்லி கூப்பிடுறது கூட மரியாதையில வந்துருச்சுங்கிற மாதிரியே இருந்துச்சு. அது இல்லாம இந்த சௌந்தர்யா புள்ள இந்த வீட்டுல இருக்கிற பல பேரை வந்து வாடா போடான்னு தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது பத்தி யோசிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனா அடுத்தவங்க இவங்களை பேர சொல்லி கூப்பிட்டாலே அது மரியாதையில வந்துருதாமா. நீ வந்து அப்ப என் பேர் சொல்லி நீ பேசினதே இல்ல. எப்போ அண்ட் சௌந்தர்யா இதை போயிட்டு ரயன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது சாச்சனா புள்ளிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட நினைச்சேன் ரயன் வந்து சௌந்தர்யா கூட சுத்திட்டு இருக்காப்ல, எதுக்குனாலும் சரி ஓகே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிட்டு போயிடுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த மனுஷன் கரெக்டா சொல்லி விட்டாப்ல, அதாவது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு டிசிஷனே வரதுக்கு முன்னாடி நீ போன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டியா, அது ரெஸ்பெக்ட்ல வருதா? ஒருத்தங்க பேசும்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறியா, அது ரெஸ்பெக்ட்ல வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன கை பிடிச்சி உள்ள தள்ளன, என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏமா உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறல, அது ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா அதான் ரியாக்ஷனே அப்படிங்கிறாங்க. அப்ப ரயன் சொன்னாப்ல உங்க ரியாக்ஷனே அதுதான் புரியுது, பட் இருந்தாலும் நீ இப்படி ரியாக்ஷன் கொடுக்கும்போது மத்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லி விட்டாப்ல. ஒரு இடத்துல நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவேன், நீ ரியாக்ட் பண்றதுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. அப்ப கேர்ள்ஸ் டீம் கூட ஆனந்தி பவித்ரா தசிகா 3 பேருமே போயிட்டு பாய்ஸ் டீம் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறதை எங்களால பார்க்கவே முடியல, தயவு செஞ்சு பிக் பாஸ் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு உங்களுக்கு கொடுங்க பிக் பாஸ், நாங்க வந்து சாப்பாடு கொடுத்தாலுமே வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியிருந்து பாக்குற நமக்கு மட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்குமே மன உருகிருச்சு போல இருக்கு. நாங்க குடுக்கறனால வாங்க மாட்டாங்க பிக் பாஸ், ஏதாவது கன்சிடர் பண்ண முடியுமான்னு பாருங்க பிக் பாஸ். அப்ப அந்த சாச்சனா புள்ள சௌந்தர்யா கிட்ட போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவா பேசின மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சௌந்தர்யா சொல்றாங்க என் கிட்ட மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன், யாருக்குமே அப்படி ஃபீல் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, சரி ஓகே நான் அப்படி பண்ணல, பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ அம் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி எல்லாம் கிடைச்சு. அதை பார்க்கும்போது சரி ரைட்ரா இந்த புள்ள வந்து ஒரு முடிவுக்கு பண்ணிருச்சு, வீக்கெண்ட் எபிசோட் பக்கத்துல வருது, லாஸ்ட் டைம் பண்ணதெல்லாம் வந்துட்டு திரும்பவும் நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய
நிறைய அப்ரிசியேஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணியே இந்த புள்ள பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட பிஹேவியர் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ அம் ரியலி சாரி. அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய அடுத்த டாஸ்க் ஃபைனல் டாஸ்க். இந்த டாஸ்கை எவன் வின் பண்றானோ அவனுக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாய் டீம் வந்து ஒரு 5 பேரும் கேர்ள் டீம் வந்து 5 பேரும் வந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா ஃபிளிப் த பாட்டில். அதாவது பாட்டில் வந்து இப்படி ஃபிளிப் பண்ணணும், அந்த பாட்டில் வந்து கரெக்டாக அப்படி பிளேஸ் ஆகணும். ஒருவேளை அப்படி பிளேஸ் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து இந்த பாவக்காய் தண்ணியை கரைச்சி வச்சிருக்காங்க, அந்த ஜூஸை எடுத்து கபக்கன்னு குடிச்சிட்டு தான் அடுத்த ட்ரைக்கே போகணுமாமா. ஸோ இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே பாய்ஸ் டீம் வந்து 5 பேர் வந்தாங்க, கேர்ள்ஸ் டீம் 5 பேர் வந்தாங்க. ஒன்ஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே கேர்ள்ஸ் டீம் வந்து ரயன் அண்ட் சச்சனா மஞ்சரி இவங்க 3 பேருமே டப்புன்னு சொல்லி போட்டாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விஷால் தீபக் வந்து போட்டாங்க. ஆனா வழக்கம் போல நம்ம சிவகுமார் வந்துட்டு தூக்கி போட ஆரம்பிச்சாப்ல போட்டுக்கிட்டே இருந்தாப்ல. அந்த மனுஷனுக்கு தான் பேலன்ஸ் டாஸ்க் ஒழுங்கா வரலன்னு சொல்லி தெரியுது. எதுக்கு இந்த மாதிரியான டாஸ்க்ல வந்து அந்த மனுஷனை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணு சரி மத்தவங்க அனுப்புறாங்க, ஓகே அவருக்கே புரிஞ்சுக்கணும், ஓகே நமக்கு இந்த மாதிரி பேலன்சிங் டாஸ்க்ல சரியா வரல, சோ நம்மளே வந்து வரலன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிக்காம மறுபடியும் செகண்ட் டாஸ்க்லயும் வந்து நின்று சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டே இருந்தாப்ல மனுஷன். இன்னொரு பக்கம் பவித்ராவும் ஹோல்ட் ஆயிட்டாங்க. பவித்ராவும் போடவே தெரியல, டப்புன்னு போட்டுட்டே இருந்தாங்க. அவங்களும் ஒரு பக்கம் ஹேங் ஆயிட்டாங்க. ஜூஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஜூஸை போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வெளியே வந்து பவித்ராலாம் வந்து வாந்தி எடுக்கிறாங்க, அழுவலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா பிக் பாஸ் பார்த்தாப்ல சரி ஓகே 2 பேருமே அதிகமா ஜூஸை குடிச்சிருக்காங்க, அதனால நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, மத்தவங்க வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சத்யா அண்ட் ஜெஃப்ரி வந்து போட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது வெறும் சிவகுமார் மட்டும் தான் பாய்ஸ் டீம்ல. அவர் மட்டும் போட்டாருன்னா பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து தர்சிகா வந்து ஃபிளிப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேபிளுக்கு அந்த பக்கம்லாம் தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏம்மா இந்த பிசிக்கல் டாஸ்க்ல நான் தான் குயின்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தியம்மா, கடைசியா இந்த குச்சி டாஸ்க்லயும் இந்த ஃபிளிப் த பாட்டில் டாஸ்க்லயும் என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. கடத்த தர்சிகா அந்த ஜூஸை குடிச்சு கடத்த கண்ணு வழியா வெளியே வர அளவுக்கு பிதுங்கி போயிடுச்சு. ஓகே இது வந்து வேலை கேட்கற மாதிரி தெரியல, என்ன பண்ணுங்க இது அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வேற ஆளை ஸ்வாப் பண்றதுனா ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சோ பாய்ஸ் டீம்ல சிவகுமாருக்கு பதிலா முத்துக்குமரன் வந்தாப்புல, கேர்ள்ஸ் டீம்ல வந்து ரியா அண்ட் சௌந்தர்யா அவங்க 2 பேரும் வந்தாங்க. சோ ரியா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, முத்துக்குமரன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் வந்து போட்டு விட்டதுனால பாய்ஸ் டீம் செகண்ட் டாஸ்க்லயும் வின் பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் செகண்ட் டைமா வின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைமே தீபகா ரஞ்சிதா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கடைசியில் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி தீபக் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இதில் தீபக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால சரி ஓகே தீபக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணி தீபக் சேவ் பண்ணிட்டாங்க. தீபக் யூ ஆர் சேவ். தேங்க்யூ. அண்ட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த பாய்ஸ் டீம்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. நம்மளுக்கு காமிச்சது என்ன ஓகே அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்ச மாதிரி காமிச்சு விட்டாங்க அப்படின்னு. அந்த 2 மணி நேரமும் கேர்ள்ஸ் டீம் வந்து பசியில இருந்திருக்காங்க. சோ ஆனந்த் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களை சமைக்க சொல்லிட்டு போய் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அருண் என்ன சொன்னாப்ல அப்படின்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நீங்க எல்லாம் பசியில இருக்கீங்க, நீங்க சமைக்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்கஷன் சீக்கிரமா முடிஞ்சிடும், ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஸ்கஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். என்னோட நோக்கம் அதுவா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னால புரிஞ்சிக்க முடியுது, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்லிட்டாப்ல. ஆனந்த் அந்த ரிப்பனை வந்து புடிங்கி விட்டாங்க. நினைச்சது ஒருவேளை தவறா கூட இருக்கலாம், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கூடவே ஆனந்த் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு குறையை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு குறையுமே உங்களோட கேப்டன்சில எங்களால பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. எனக்கு தவிர இந்த கேப்டன்சில என்னால ஒரு குறையும் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாய்ஸ்ல இருந்து அதிகமான ஓட்டு வந்து விஜய் விஷாலுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாரத்துடைய ஓவரால் பெஸ்ட் பெர்ஃபார்மரா விஜய் விஷால தான் பாய்ஸ் டீம்ல இருந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் டீம்ல பார்க்கும்போது ரியாக்கு வந்து 3 ஓட்டு வந்துச்சு, மஞ்சரிக்கு வந்து 3 ஓட்டு வந்துச்சு. இதுல கடைசியா போய் ஓட்டு போட்டது யாருன்னா அந்த சாச்சனா புள்ள. அந்த புள்ள கரெக்டா எண்ணி வச்சிருக்கு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்றதை எண்ணிக்கிட்டு ரியாக்கு வந்து 2 ஓட்டு இருந்துச்சு, மஞ்சரிக்கு வந்து 3 ஓட்டு இருந்துச்சு. சரி வந்து நம்ம வந்து இது டைப் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புள்ள போயிட்டு ரியாக்கு ஓட்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு எல்லாரும் வந்து மஞ்சரிக்கு தான் அதிகமான ஓட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ரியாக்கு 3 மஞ்சரிக்கு 3 ரியாக்கு 3 அஞ்சரிக்கு 3 இந்த புள்ள கரெக்டா சொல்லுது. அப்ப கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு போய் டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ரியாவும் 3 இவங்களும் 3. அந்த வழக்கமா இந்த மாதிரி ஈக்குவல் ஓட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ரீ ஓட்டிங் வைப்பாங்க. அப்போ வந்து யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு வருதோ அதுபடி செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. பட் இதோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாக்லின் 2 பேரும் கூப்பிட்டு யார் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மஞ்சரி நான் எடுத்துக்கிறேன், சரி ஓகே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. I'll do it. பட் எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீம்ல விஜய் விஷால் இந்த வாரம் அப்படி என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இந்த டாஸ்க்ல கூட முழுக்க லவ் கான்செப்ட் சொல்லிட்டு தர்சிகா ஒரு பக்கம் அன்ஷிதா ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருந்தாப்புல மற்றபடி பெருசா எதுவும் பண்ண மாதிரிலாம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத் கொடுத்த அந்த வைஸ் பிரின்சிபால் கேரக்டரையும் இந்த கேப்டன்சி கேரக்டரையும் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வாரம் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரா யார் தெரிஞ்சாங்க அப்படின்னா அருண் பிரசாத் தான் தெரிஞ்சாப்புல. உங்களுக்கு யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா தெரிஞ்சாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. விஷால், மஞ்சரி.
வாழ்த்துகள். அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ராணுவ பேரை தான் வந்து சொன்னாங்க. இதுல மத்தவங்களுக்காச்சும் ஓகே சீக்ரெட் டாஸ்க், அதனால தான் செகண்ட்ல தான் இன்னுமே கொஞ்சம் ஓவரா பண்ணா, யார் பேச்சையும் கேட்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். பட் இருந்தாலும் இது தெரியாத ஆட்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண், சிவா அண்ட் ஜெஃப்ரி, இவங்க 3 பேருக்கு ஒருவேளை இது சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அவங்க வேற பேரை சொல்லிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ராணுவ வந்து சொல்றேன். அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் டீம்ல பாக்கும்போது வர்ஷினி பேரை தான் கண்டிப்பா சொல்லுவாங்கிறது தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே சேர்ந்து வர்ஷினி பேரை தான் சொன்னாங்க. ஏன்னா பிரின்சிபல் கேரக்டர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்களே தவிர்த்து மத்தபடி அது வந்து இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒப்பீனியனுமே. பட் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் காமிச்சிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிய ராணவன் வர்ஷினி இவங்க 2 பேருக்குமே என்ன பனிஷ்மென்ட் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சோ நான் சொல்ற வரைக்குமே அவங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அது எதுவுமே சாப்பிடாம எப்படிடா உயிர் வாழ்றது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ரியாக்ஷன் கொடுக்கும்போது இது எல்லாமே வந்து யார் யார் எப்பப்ப கேட்கறாங்களோ எல்லாத்தையும் இவங்க தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ஏன் தண்ணி கூட எப்போ கேட்டாலும் கொண்டு போய் கொடுக்கணும். அண்ட் ஜாக்லின் போயிட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நான் வர்ஷினி பேரை சொல்ல விரும்பல, அதனால நான் தர்ஷிகா பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டதுக்கு, அதாவது முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, இப்போ அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜாக்லின் போயிட்டு தர்ஷிகா கேட்கறாங்க, என்ன உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே முன்னாடிலாம் என்ன அப்படின்ற மாதிரி போவேன், இப்போ அந்த அளவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன இப்படிதான் பண்றேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன ப்ரோ நீ சொல்லு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ப்ரோன்னு இருந்தாங்க. எனக்கு அப்படி தோணல ப்ரோ நீயும் அப்ப என்ன ப்ரோ பண்ண நீ? அண்ட் ஃபைனலா கேர்ள்ஸ் டீம்ல எல்லாம் சப்பாத்தி சுட்டு கமகமன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாய்ஸ் டீம்ல உட்காந்து வெறுந்தட்ட பார்த்துட்டு இருந்தாங்களா. பிக் பாஸ்க்கே மனசு கேட்கல போல இருக்கு. சரி ரைட்ரா நான் உங்களுக்குலாம் ஆப்பிள் அனுப்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள்லாம் அனுப்பிச்சு விட்டாப்ல. அப்பதான் நமக்கே மனசு கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்துச்சு. Thank you so much. Thank you so much. அண்ட் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் தான். நிறைய டாஸ்க் எல்லாம் வச்சாங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க, சௌந்தர்யா நிறைய காமெடிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணி தீபக் வந்து சேவ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இந்த வாரம் பெரிய இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த வாரம் கேர்ள்ஸ் தான் வந்து லீஸ்ட்ல இருக்காங்க. அதுவும் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து 3 கேர்ள்ஸ் தான் லீஸ்ட்ல இருக்காங்க. அதாவது ரியா, வர்ஷினி, அதுக்கப்புறம் மஞ்சரி, இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் தான் வெளியே போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்படி வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் உள்ள அமைச்சதுனால இந்த சாச்சனா ஃபுல்லா வாரம் தப்பிச்சிட்டு இருக்கு. அதான் எனக்கு கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இவங்க 3 பேர்ல யார் வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரியாக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ யார் வெளியே போறா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். யார் வெளியே போனா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.